ஹாய், பாலக்கீரை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பாலக்கீரை அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சுங்க. தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்து எல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தாளி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிய வர அளவுக்கு வதக்கணுங்க. பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாலக்கீரை, அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பரட்டணுங்க. தண்ணியே சீக்கக்கூடாதுங்க. அடுப்பை சிம்மில் போட்டுடணும். அந்த கீரையிலேருந்தே தண்ணி இறங்கும் இல்லைங்களா, அதிலேயே மூடி போட்டு இப்போ கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சாதத்தில் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது. ட்ரை